நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து மிக சிறப்புடனே முஸ்லிம்களாக வாழச் செய்து இறை தூதர் காட்டி தந்த வழியிலே இந்த தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை வழங்கிய அந்த ஏக இறைவனுக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்தியவனாக எனது இந்த பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பதே ஒரு பொக்கிஷம், ஒரு பகுத்தறிவு பொக்கிஷம் என்பதை நாம் அனைவரும் அனுபவத்தில் உணர்ந்திருப்போம். இஸ்லாத்தின் கொள்கைகளாகட்டும், அதனுடைய அமல்களாகட்டும், அதனுடைய கட்டளைகளாகட்டும், அத்தனையும் யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு அறிவுபூர்வமானதாக, பகுத்தறிவு பூர்வமானதாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய பெருநாளாக இருக்கக்கூடிய தியாக திருநாளை பொறுத்தவரை இந்த பெருநாள் என்பது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் மீண்டும் அதை நாம் நினைவு கூறுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த தியாக திருநாளுக்கு அடிப்படையாக அமைந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும், அவர்களது துணைவியாராகட்டும், அவர்களது மகனாகட்டும், அல்லது அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்களாகட்டும், அது இறைவனுக்கு ஓப்பானதாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் லைஃபாக, மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியதை நாம் உணர வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அதை நாம் அடிக்கடி நினைவு கூறுவது மிக பொருத்தமானதாக இருக்கும். இந்த உலகத்தையும் நம்மையும் எதற்காக படைத்தேன் என்று இறைவன் சொல்லும்போது இறைவன் சொல்லுகிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவோ வசதிகளை, நமக்கு கண்குளிர்ச்சியான பல சுகங்களை இறைவன் ஏற்படுத்தி இருந்தாலும் அவற்றை நாம் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு நன்றிக்கடனாக நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்பதே ஒரு அடிப்படையான விஷயம் என்பதை நாம் மனதில் முதலில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இறைவனை வணங்குவதற்காக ஆதம் நபி, முதல் மனிதர் ஆதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய பிரதான ஸ்தலமான கஅபத்துல்லாவை நிர்மாணிக்கிறார்கள். பல ஆண்டுகளில் அது சிதிலமடைந்து போகிறது. மீண்டும் அதை நிர்மாணம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அந்த சம்பவங்களின் பின்னணியில்தான் இந்த தியாக திருநாள் அமைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே ஏகப்பட்ட நபிமார்கள், இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரிலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் முதலிலே அந்த வரலாற்று பின்னணியோடு அணிந்து கொள்வோம். அத்தனை இறை தூதர்களும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், இறைவனால் தூது செய்து வழங்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் அத்தனை பேரை விட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் எந்த அளவுக்கு சிறப்பித்து கூறுகிறான் என்று சொன்னால், அவரை எனது உற்ற தோழன் என்ற ஒரு சிறப்பான ஒரு பட்டத்தை கொடுத்து இறைவன் அழைக்கின்றார். இன்றைய உலகத்திலே நாம் அனுபவத்திலே நாம் உணர முடியும். ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் போன்ற ஒரு விஐபிக்கு ஒருத்தர் நண்பராக இருந்தால் அவர் எவ்வளோ பெருமைப்படுவார். நான் எம்எல்ஏவோட சொந்தக்காரன், நான் அமைச்சருக்கு அறிமுகமானவன், நான் மினிஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அவரும் அது பெருமையாக நினைப்பார், மற்றவர்களும் அவர் பெருமையோடு பார்ப்பாங்க. அப்படி இருக்க போகும்போது அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு மிக பிடித்தமான ஒரு தோழர் என்ற பட்டத்தை இப்ராஹிம் நபி பெறுகிறார்கள் என்று சொன்னால், அப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய மனைவியாரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தூது செய்தியை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தூது செய்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற நபிமார்களை விட இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை பின்னாடி கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். ஏன்னா இப்ராஹிமுடைய தந்தை அவரே ஒரு சிலை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு முஷ்ரிக்கா இருக்கிறார். இந்த சிலைக்கு தான் எல்லா சக்தி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த சிலையை விற்று அவருடைய வாழ்க்கையை நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட தந்தைக்கு பிறந்த இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, அவருடைய தந்தைக்கு எதிரான கொள்கையை மக்கள்கிட்ட முன்வைக்கிறாங்க.
உங்கள் கரங்களால் உருவாக்கின எந்த பொருளுக்கும் சக்தி கிடையாது. நம் அனைவரையும் உருவாக்கிய அல்லாவுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது. அவன் தான் நம்மளையும் படைச்சான், இந்த உலகத்தையும் படைச்சான், இந்த சூரிய சந்திரன் அண்ட சராசரங்களையும் படைச்சான். அவனுக்கு மட்டும்தான் நாம் தலை வணங்கணும், சிரம்பணியணும்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலே தந்தைக்கு மகனுக்கு மோதல் வருது. தந்தையினுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சாதாரணமாக என்ன நினைப்பாங்க, தந்தையை அனுசரித்து போவோம், அப்போ தான் நமக்கு பின்னாடி கஷ்டமாக இருக்காது, நமக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய தந்தைக்கு அடிமணிகிறது நம்முடைய கடமை அப்படின்னுலாம் சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, பெற்ற தந்தையாக இருந்தாலும் சத்தியம் எதுவோ அதில் உறுதியாக இருக்கணும், அந்த விஷயத்தில் மட்டும் சமரசம் பண்ணிடக்கூடாது. பெற்றோர்கள் மீது பாசமாக இருக்கிறது, பெற்றோர்களுக்கு அடிபணிந்து நடக்கிறது, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறது, பெற்றோர்களுக்கு மனம் கோணாத அளவுக்கு நாம் நல்ல பிள்ளையாக நடக்கிறது எல்லாம் தனி விஷயம். ஆனால் அதில் விதிவிலக்கு என்ன, இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் நம்மை மாற்று வழியில் தவறான வழியில் செலுத்துவார்கள் என்று சொன்னால் அந்த சமயத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும். என்னை படைத்தவன் நல்லா ஒருவன் தான், என்னுடைய தலையை அவனுக்கு மட்டும்தான் சிரம்பணியும், அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன், அவனுடைய கட்டளைக்கு மட்டும்தான் நம்ம அடிபணியணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாமளும் உறுதியாக இருக்கணும். நம்மளுடைய உறுதியை பார்த்து நம்மளுடைய பெற்றோர்கள் நல்ல வழிக்கு வரக்கூடிய அளவுக்கு அது ஒரு திருப்புமுனை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நமக்கு முன்மாதிரி யார் இருக்கிறாங்க, இப்ராஹிம் நபி தான் இருக்கிறாங்க. அந்த இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, தந்தை எதிர்த்து ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த சமுதாயத்தில் கடுமையான எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்புக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. பல சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு திருவிழா வருது. மக்கள் எல்லாம் அந்த திருவிழாவுக்காக ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபியை அந்த சமுதாயம் கூப்பிடுறாங்க, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லி. அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணணும், இந்த மக்கள் திருத்துற மாதிரி தெரியலை, திருப்பி அந்த சிலையை தான் வணங்குறாங்க. இந்த சமயத்தில் இவங்களுக்கு இதை வச்சு ஒரு பாடம் படித்து கொடுக்கணும்னு சொல்லி மனசில் ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை வரலை அப்படின்ட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் திருவிழாவுக்காக ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, இருக்கிற சிலையை ஃபுல்லாக உடச்சி தள்ளுறாங்க. உடச்சி தள்ளிட்டு அந்த கோடாலியை கொண்டு போய் இருக்கிற பெரிய சிலையை தோளில் போட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த திருவிழா முடிஞ்சு ஊர் மக்கள்லாம் உள்ளே வந்து பார்க்குறாங்க. எதையெல்லாம் அவங்க கடவுள் நினைச்சாங்களோ, எதெல்லாம் அவங்கள காப்பாற்றுன்னு நம்பினாங்களோ அதெல்லாம் உடஞ்சி தூள் தூளாக கிடக்குது. அறிவுள்ள மக்களாக இருந்தால் அப்போ என்ன செஞ்சுருக்கணும், அவங்க இது நம்ம வணங்குறதுக்கு தகுதி இல்லாத பொருளாச்சு, இதை உருவாக்கினது நாம தான் உருவாக்கணும், இப்போ உடஞ்சி வேற கிடக்குது, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு உருவம் ஒரு பொருள் எப்படி நம்ம பாதுகாக்கும் அப்படிங்கிறத அவங்க சிந்திச்சிருக்கணும். ஆனால் சைத்தான் அவங்க வழியில் இப்போ அவங்க மனசில் எந்த மாதிரி இழுத்து கொண்டு போகிறான், இல்லை நீங்கள் வணங்கல இந்த சிலைகள்லாம் சரியான சில சாமிகள், இதை உடைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சி முதல்ல அதை ஒரு பஞ்சாயத்தாக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு சைத்தான் அவங்கள மனசில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் தமக்குள்ளே சர்ச்சை பண்ணுறாங்க, இது யார் பண்ண வேலையாக இருக்கும், நம்ம ஊரில் எல்லாருமே பயபக்தியோடு வணங்குற சாமிகள் எல்லாம் உடச்சி போட்டு போயிருக்காங்களே, அது யார் பண்ண வேலையாக இருக்கும் அப்படிங்கும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எப்போ இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த இப்ராஹிம்ங்கிறத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே அலைஞ்சார், ஒருவேளை அவர் தான் இதை பண்ணியிருக்கணும், அவரை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையை கூட எவ்வளோ அழகான முறையில் பகுத்தறிவு பூர்வமான முறையில் இப்ராஹிம் நபி எதிர்கொள்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள்கிட்டே திருப்பி கேட்குறாங்க, எதுக்குங்க என்னைக்கிட்ட கேட்குறீங்க, இருக்கிறதுலே பெரிய சாமி ஒரு சாமி தோளில் கோடாரியோடு இருக்கிறாரு, ஒருவேளை அவர் உடைச்சிருப்பாரு, இல்லைன்னா யார் உடைச்சான்னு அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த மக்களுக்கு கொஞ்சம் பொறி தட்டுது. அது கேட்டால் பேசாத, அது நம்ம தானே செஞ்சு வச்ச பொம்மை அது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எதுக்காக ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக சொல்லி காட்டி இப்ராஹிம் நபியை நம்முடைய முன்வாதின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் பகுத்தறிவு பூர்வமானதாகும், மாற்று கருத்து உள்ளவங்களை எப்படி வென்றெடுக்கணும் அப்படிங்கிற அறிவுபூர்வமான வாதங்களை வைக்கக்கூடிய சிறந்த முன்மாதிரியாகும், இறைவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம உறுதிப்பாட்டோட கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகிய முன்மாதிரியாகவும் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இப்ராஹிம் நபி வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க, கல்யாணம் ஆகுது, மனைவியோடு பல வருஷங்கள் அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க, தொடர்ந்து ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு சோதனையாக என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு தள்ளாத வயது வர வரைக்கும் நல்லா குழந்தையை கொடுக்கல.
கல்யாணமாகி பல வருஷம் ஆகுது. அவங்களோட பிரச்சாரத்தில் வந்து உறுதுணையாக ஒரு மகன் இருந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனம் ஏங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வயோதிகமாகுது. அது வரைக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தையை கொடுக்காம சோதிக்கிறான். அந்த சமயத்தில் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும்னு ஒரு தீர்மானித்து மலக்குமார்கள் மூலமாக நற்செய்தி அனுப்புகிறான். அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் வந்து மலக்குமார்கள் நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்தியை சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு செய்தியை சொல்கிறாங்க. அந்த செய்தியை சொல்ல போகும்போது கூட அவங்க மனசு வந்து எந்த அளவுக்கு இது தயங்குதுன்னு சொன்னால், எனக்கு வயசாகி போச்சு, என் மனைவியும் ரொம்ப வயோதிகமாக ஆகிட்டாங்க, இந்த வயசில் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு வயோதிகமாக இருக்கிறாங்கன்னா, அப்போ எத்தனை வயசு வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் அல்லாஹ் சோதிச்சிருப்பான், சிந்திச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய தள்ளாத வயதில் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தியை சொல்லி குழந்தை பிறக்குது. இஸ்மாயில் நபி பிறக்கிறாங்க. இஸ்மாயில் நபி பிறந்தா அந்த சமயத்தில் இப்ராஹிமுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய தூதர், பல்லாண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்ச நபி, அவங்களுக்கு வந்து பல வருட ஏக்கத்திற்கு அப்புறம் ஒரு வாராத வந்த மாமணி போல கிடைப்பதற்கு அரிய வரம் போல அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் பிறந்த சமயத்தில் அவங்களோட மனநிலை எவ்வளோ உற்சாகமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கும் அல்லாஹ் ஒரு சோதனையை வச்சான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகனையும் கொண்டு போய் நான் சொல்லக்கூடிய இடத்துல பாலைவனத்தில் நீ விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வந்துருன்னு அல்லாஹ் கட்டளை போடுறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சராசரி மனிதர்கள் யாராலையும் இதை ஏற்றுக்கிற முடியுமா? அந்த இப்ராஹிமுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கை குழந்தையோட பெற்ற தாயையும் குழந்தையும் கொண்டு போய் காட்டுக்குள்ள விட சொல்றாங்க பாலைவனத்தில். அங்க மனித சஞ்சாரமே இல்லை, உணவே கிடையாது, ஏன் இன்னும் சொல்லப்போன தண்ணியே கிடையாது. உற்பூண்டுகள் கூட இல்லாத ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த குழந்தையும் அந்த தாயாரையும் கொண்டு போய் விட்டுட்டு நீ திரும்பி வந்துரு, இது என்னுடைய கட்டளைன்னு சொல்றான். ஆனா இப்ராஹிம் நபி கொஞ்சம் கூட மனம் கலங்கலை. ஏன் அவங்க மனசுல என்ன இருந்துச்சு? நம்ம படைச்சவன் அந்த இறைவன், இவரை நமக்கு வாழ்க்கை துணைதுவே தந்தது இறைவன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தையை நமக்கு கொடுத்தது இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் என்ன கட்டளை போட்டாலும் அது நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அவன் படைத்தவன், நாம் அவனால் படைக்கப்பட்டவன். அவன் பராமரிப்பவன், நாம் அவனால் பராமரிக்கப்படுபவன். அவன் முதலாளி, நாம் அவனுக்கு கட்டளையை அடிபடிக்கூடிய அடிமை அப்படிங்கிற என்ன அவங்க மனசுல உறுதியா இருந்ததுனால என்ன பண்றாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் அவங்க மனைவியும் குழந்தைய கூட்டிட்டு சரின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துக்கு விடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இதுல நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ராஹிம் நபி இறைவனுடைய தூதர், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக வகி வரக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு, மலக்குமார்கள் வர அளவுக்கு, மலக்குமார்கள் மூலம் செய்து வரக்கூடிய அளவுக்கு தொடர்பு உள்ளவங்க. அதனால அவங்க இவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க நீங்க நினைக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அவங்களோட மனைவியை தியாகத்தை நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நமக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய படிப்பனை இருக்குது. இப்ராஹிம் நபி அவங்களோட மனைவியும் இஸ்மாயில் நபியும் கொண்டு போய் பாலைவனத்தில் விடுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, உங்களை இங்கே விட சொல்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து என்கிட்ட கட்டளை வந்திருக்குது, நீங்கள் இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம நடக்கிறாங்க. அந்த இஸ்மாயில் நபியினுடைய தாயார் ஹாஜர் அம்மையார் கேட்குறாங்க, இப்ராஹிம் நபிகிட்ட, தண்ணி இல்லாத காட்டில் விட்டுட்டு போகிறீங்களே, எங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பான்னு கேட்கல. உங்களுக்கு இரக்கம் இல்லையா, மனைவி மகனை இப்படி விட்டுட்டு போறீங்களன்னு கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இப்ராஹிம் சொன்னாங்க, ஆமா இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ் என்னை பார்த்துக்குறான். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, மெய்சில் இருக்குதா இல்லையா? மனிதனே இல்லாத ஒரு பாலைவனத்தில், ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்துல பச்சை குழந்தையோட அந்த தாயாரை விட்டுட்டு இப்ராஹிம் நபி போறாங்க. அந்த மனைவி கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்குறாங்க. அவங்க ஆமான்னு சொன்னா மறுபேச்சு பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் மேல அந்த மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய நம்பிக்கையை அதோட கொஞ்சம் உரசி பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம ஈமான்ல உறுதியா இருக்கிறோமா? இந்த அளவுக்கு அல்லாஹ் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில படிப்படியாக ஆகுங்கிறதுக்காகத்தான் இப்ராஹிமுடைய சரித்திரத்தை அல்லாஹ் ஒரு காலம் முழுக்க கியாமத் நாள் வரைக்கும் மக்கள் பின்பற்றணுங்கிறதுக்காக அதை வச்சே நம்ம இந்த தியாக திறனாலையும் குர்பானியவும் நம்ம ஹஜ்ஜினுடைய கடமையும் எல்லாம் நிறைவேற்றி வச்சிருக்கிறான். அப்போ
அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு இப்ராஹிம் நபி தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த தாயார் அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சு இருக்கிறாங்க. பச்சை குழந்தை தாகத்தில் துடிக்குது. உணவு இல்லாமல் தாயகருக்கு எப்படி பால் சுரக்கும்? கொடுக்கறதுக்கு, குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை. அவங்களுக்கோ குழந்தைக்கோ கொடுக்கறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை, பால் இல்லை, பழம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த குழந்தை கதறுது. குழந்தைய கீழே படுக்க போட்டுட்டு தண்ணிக்காக அங்கே எங்கே ஓடுறாங்க. நம்ம ஹஜ்ஜினுடைய கிருவையில் பார்க்குறோமா இல்லையா? சஃபா மருவா கடையில் தொங்கோட்டம் ஓடுறாங்களே, இந்த சம்பவத்தின் அடிப்படையில் வந்தது தான். தண்ணிக்காக அங்கேயும் எங்கேயும் போகிறாங்க. அல்லாஹ் மலக்கு அனுப்புகிறான். மலக்குகள் வந்து அவங்க இந்த குழந்தைக்கு தண்ணியை படுத்து கிடந்த இடத்துல சிறகால் அடிக்கிறாங்க. தண்ணி பீரட்டு விடுது. அதுதான் ஜம்ஜம் தண்ணியாக இருக்குது. இது ஒரு பக்கம் சரித்திரம். ஆனால் நமக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ராஹிம் நபியினுடைய அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்குதா? இப்ராஹிம் நபியினுடைய மனைவி அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எப்படி மறுபேச்சு பேசாமல் ஏற்றுக்கிட்டாங்களே, அந்த அளவுக்கு மன உறுதி, அல்லாஹ் மேலே நம்பிக்கை நமக்கு இருக்குதா? நம்மளுடைய வாழ்க்கையில் அதை கொஞ்சமாவது நம்ம பின்பற்றுறோமா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஓரளவாத வாழ்க்கையில் வந்து நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அல்லாவுக்கு கட்டளைக்கு அடிபணிஞ்சு நடக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும். ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு பல விஷயங்களை செய்தான் வச்சிருக்கிறான். அல்லாவை மறக்கடிக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் மனிதருக்கு இலகுவாக கிடைக்கும். அந்த சுகத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம படைச்சவனை மறந்துடுவோம். என்னை வணங்குவதற்காக தான் உங்களை அனுப்பின நல்லா சொன்னானே, அந்த கட்டளையும் மறந்துடுவோம். 5 நேரம் மட்டும் அல்லாஹ் தொழுதா போதுன்னு சொல்கிறானே, அந்த கட்டளையை கூட நம்ம பல பேர் மறந்துட்டு என்ன செய்கிறோம்? 5 நேரம் எப்படி தொழுகிறது? சுபுவுக்கு எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்க கலக்கத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு சாதாரண 5 நேர தொழுகை கடமை நிறைவேற்றுறது கூட நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிகிறதுக்கு ரொம்ப தயங்குறோம், ரொம்ப யோசிக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அந்த இப்ராஹிம் நபியும் அவங்களுடைய மனைவியும் அந்த குழந்தையும் அல்லாஹ்வுக்கு எப்படி தங்களை அர்ப்பணிச்சாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த பாலைவனத்து சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்து பெருசாகிருச்சு. அடுத்த சோதனை வருது. அல்லாஹ் அடுத்த கட்டளை என்ன அனுப்புகிறான்? நீ இத்தனை வருட ஏக்கத்திற்கு பிறகு செல்லமா வளர்த்திய மகன், அந்த மகனை எனக்காக அறுத்து பலியிடு நல்லா கட்டளை போடுறான். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கட்டளை வந்தால் நம்ம மனசார யாராவது ஏற்றுக்கிறோமா? அதை தட்டி கிழிக்கிறதுக்கு என்னென்னலாம் சாக்கு போக்கு இருக்குன்னு தான் யோசிப்போமே தவிர, நம்ம படைச்சவன் நம்மளுக்கு குழந்தைய கொடுத்தவன் கட்டளை போட்டுட்டானே அப்படிங்கிறது சிந்தனை நமக்கு சாதாரணமாக வந்துடுமா? ஆனால் இப்ராஹிம் நபிக்கு வந்துச்சு. அதனால தான் அவங்கள வந்து அல்லாஹ் உற்ற தோழங்கிறது அவ்வளோ சிறப்பிச்சு சொல்கிறான். அதனால தான் அவங்களுடைய முன்மாதிரியாக ரசூல்லாவே ஏற்றுக்கிட்டாங்க. நமக்கு வந்து முன்மாதிரியாக ரசூல்லாவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல்லா சொல்கிறாங்க, எனக்கு முன்மாதிரி இப்ராஹிம் நபின்னு சொல்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு வந்து முன்மாதிரியாக இப்ராஹிம் நபியை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதனால தான் நம்ம அத்தியாயத்தில் என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம்னு ஓதுறமே. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்ய அல்லாஹ் யாரை போல அந்த இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு அருள் செய்தாயோ அதை போல அருள் செய்யுன்னு கேட்குறோன்னு சொன்னால், அப்போ எந்த இடத்துல அல்லாஹ் வந்து அவங்கள இப்ராஹிம் நபியை வச்சிருக்கிறான், எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுருக்கிறான், அப்படி அருள் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அந்த குடும்பமே. இது ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு வந்து அப்படியே மனசில் ஊண்டி நிற்கணும். நம்ம வருஷம் ஹஜ்ஜில் பேசக்கூடிய சப்ஜெக்ட் தானே நினைக்கலாம். ஆனால் பேட்டரிக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திருப்பி பேச போகும்போது தான் நம்ம மனசில் உள்ள பல விஷயங்கள், தவறான விஷயங்கள்லாம் களையப்பட்டு நம்ம உள்ளத்தில் இறை அச்சம் வரும். உள்ளத்தில் வந்து இறைவனுக்கு அடிபணிஞ்சு நம்ம எந்த தியாகத்தை பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிய முடியும். அந்த கட்டளைக்கு அடிபணிந்தால் மட்டுமே நம்ம மறுமையில் வெற்றி அடைய முடியும். இந்த மாதிரி பல சம்பவங்களை நம்ம கோர்வையாக பார்த்துக்கிட்டு வரப்போகும்போது உச்சகட்டமாக என்ன நடக்குது? அந்த குழந்தைய அறுக்க சொல்கிறாங்க. அந்த குழந்தைய பாருங்கள், அப்போ தான் அது வந்து ஓரளவுக்கு வளர்ந்து தந்தையின் முகத்தையே பார்க்குது. ஏன்? இப்ராஹிம் நபி வந்து கை குழந்தையில விட்டுட்டு போயிட்டாங்க. பாலைவனத்தில் அந்த தாயும் குழந்தைய விட்டுட்டு இப்ராஹிம் நபி போகும்போது அந்த குழந்தை கை குழந்தை ஓரளவுக்கு அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வாராரு. பல வருஷ இடைவெளிக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்போ தான் தந்தையை பார்க்குது. வந்த உடனே முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? உன்னை அறுத்து பழிகிறதுக்கு அல்லாஹ் கூப்பிடு ஆர்டர் போட்டிருக்க வாங்குறாரு.
அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நீ என்னை பெற்று விட்டுட்டு போனதும் சரி, என்னை வளர்க்க கூட இல்லை, உன் முகத்தையே நான் இப்போ தான் பார்க்குறேன், நீ சொன்னால் நான் கேட்கணுமா? அப்படி தானே சாதாரணமாக எல்லா குழந்தையும் நினைக்கும். ஆனால் இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாப்பா, அல்லாவுடைய கட்டளையா இது? எங்கே கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க, நான் வரேன். எங்கே இருக்க போறீங்க சொல்லுங்கள், நான் படுக்கிறேன். அல்லாவுடைய கட்டளை தயக்கம் இல்லாமல் நிறைவேற்றுங்க. என்னை நீங்கள் பொறுமையாளர் ஒருத்தர் நான் காண்பீங்கன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த குடும்பத்தின் ஒவ்வொருத்தருடைய தியாகத்தை யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இப்ராஹிம் நபி எவ்வளோ பெரிய தியாகம், அவங்க மனைவி எவ்வளோ பெரிய தியாகம், அதுக்கு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அந்த சின்ன சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் நபியுடைய தியாகம். தன்னை அறுத்து பழிகிறதுக்கு அந்த முகம் பார்க்காத தந்தையை ஒப்படைக்கிறாங்க. அல்லாவுடைய கட்டளை தானே சொல்கிறீங்க, ஏன் யோசிக்கிறீங்க? அருங்க, நான் படுக்கிற ரெடி. இப்போ இப்படி ஒவ்வொரு சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பல விஷயங்கள் படிப்பனையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? வணக்கத்திற்காக உலக விஷயங்களை நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை தான் தியாகம் பண்ணுறோம். தூக்கம் முக்கியம், தொழுகையை தியாகம் பண்ணிடுறோம். பண வசதி முக்கியம், அல்லாவுடைய கட்டளையை மீறி தவறான வழியில் ஹலாமான வழியில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இப்ராஹிம் நபியை போல, அவங்களுடைய மனைவியை போல, அவங்களுடைய மகனை போல அல்லாவிடத்திலிருந்து எந்த கட்டளை வந்தாலும் அதை ஒரு வார்த்தை பிசக மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்து அல்லாவுக்கு நான் அடிபணிந்து நல்லவுடைய அடியானாக வாழ்வேங்கிற நம்ம உறுதி எடுத்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும். இந்த உலகத்தில் வாழ்றது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ வாழ்ந்தாலும் நமக்கு மரணம்ங்கிறது ஒன்று நிச்சயம். அந்த மரணத்திற்கு அப்புறம் நம்ம நிரந்தரமான வாழ்க்கைக்கு போகிறோமே, அதில் நம்ம வெற்றி அடையணும்னு சொன்னால் இந்த இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாரை போல நாம் தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அவ்வளோ பெரிய அந்த சோதனை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தானே, அதில் 100ல் 1 பங்கு சோதனை கூட நமக்கு வர்றதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண கஷ்டத்துக்காக கூட என்ன அல்லாஹ் என்னை போட்டு இப்படி சோதிக்கிறான். அல்லாஹ் பல பேர் சபிக்கிறத கேட்குறமா இல்லையா? எனக்கு இந்த சோதனை இருக்குது, எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு ஒரு வீடு கட்டுற அளவுக்கு வசதி இல்லை, நான் எதுக்கு தொழுவணும், நான் எதுக்கு அல்லாவுக்கு அடி பண்ணிக்கணும்? இப்படி விதண்டாவதம் பேசக்கூடிய சில பேரையும் பார்க்குறோமா இல்லையா? இப்படிப்பட்டவங்க தன்னை படைத்தது அல்லாஹ், தன்னை இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக வாழ வைக்கிறது அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தது அல்லாஹ், அவனுக்கு அடிபணியக்கூடியது என்னுடைய கடமைங்கிறத உணர்ந்தாங்கன்னா இந்த வார்த்தை வருமா? இந்த சிந்தனை வருமா? அப்போ நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே என்ன செய்யணும்? இப்ராஹிம் நபி வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து ஓரளவுக்காவது அந்த தியாக குடும்பத்தை நம்ம பின்பற்றி நடக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவத்தின் மூலமாக நம்மளுடைய தவறுகள் இன்ஷா அல்லாஹ் களையப்பட்டு அல்லாவுக்காக நாம் எதையும் செய்யக்கூடிய ஒரு தியாக மனப்பான்மையை வளர்த்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தகவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.